அப்படின்னா 2.9ல ரெண்டு எக்ஸாம்பிள் சம்ஸ் மட்டும் மிச்சம் இருந்தது. ரெண்டு எக்ஸாம்பிள் சம் வச்சு எப்படி எக்ஸசைஸ் சம் சால்வ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி என்னென்ன பார்த்தோம்னா 1 2 3 வரிசையாக இருந்தால் பார்த்தோம். அதே மாதிரி 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + எக்ஸட்ரா இந்த மாதிரி ஸ்கொயர் நம்பர் வந்தால் என்னென்னு பார்த்தோம். தென் ஆட் நம்பர் வந்தால் என்னென்னு பார்த்தோம். ஞாபகப்படுத்திக்கலாம். n(n+1/2) அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கொயர் வந்துச்சுன்னா n+1 2n+1 divided by 6. இதே இது ஆட் நம்பர் வந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் நம்பர் வந்துச்சுன்னா லாஸ்ட் நம்பர் by 1 லாஸ்ட் நம்பர் +1 divided by 2 the whole square. n வந்துச்சு அப்படின்னா n ஸ்கொயர். என்னன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த கொடுத்துருக்க நம்பரை ஸ்கொயர் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் 1 3 5 அப்படின்னா 3 டேர்ம்ஸ் இருக்குது. 3னா 3 ஸ்கொயர்டு 9. இதோட டோட்டல் 9 வரும். இதே இது வந்து லாஸ்ட் நம்பர் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா 5 + 1/2 the whole square. That means 6/2 equal to 3 square. Same 9. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ ஓகே, இப்போ கியூப் வந்ததுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். 1 cube + 2 cube + 3 cube இந்த மாதிரி பவரில் கியூப் வந்து n cube வரைக்கும் இருந்துச்சுன்னா ஃபார்முலா என்னன்னா n+1 divided by 2 the whole squared. ஓகேவா, இதுதான் கியூப் வந்ததுன்னா ஃபார்முலா. ஓகே, இப்போ என்னோட நம்பர் வந்து 1 cube + 2 cube, அதாவது எக்ஸாம்பிள் 2.57ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்னன்னா 16 cube வரைக்கும் என்னோட ஆன்சர் இருக்கு. அப்போ என்னோட பிளேஸில் 3 இருக்கிறதுனால 16 இருக்கிறதுனால நான் இங்கே என்னுக்கு பதிலாக 16 ரீப்ளேஸ் பண்ணுவேன். 16 + 1 17 divided by 2 the whole square. கேன்சல் பண்ணால் 8. அதுக்கப்புறம் 8ஐயும் நம்ம 17ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 136 the whole power 2. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணால் 18,496. 136ஐ 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அந்த ஆன்சரை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ இது பார்த்தாச்சு. இதில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் இப்போது நம்பர் 9 கியூப்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 21 கியூப் வரைக்கும் வரிசையாக இருக்குது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணலாம்னா எது மிஸ் ஆகுதோ அந்த நம்பரை ஆட் பண்ணுங்கள். 1 கியூப்லேருந்து 8 கியூப் வரைக்கும் இருக்கிற நம்பர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இந்த நம்பரோட 1 கியூப் + 8 2 கியூப் + எக்ஸட்ரா 8 கியூப், அதுக்கப்புறம் நம்மளோட ஒரிஜினல் நம்பர் 9 கியூப் + 10 கியூப் எக்ஸட்ரா 21 கியூப். இப்போ நம்ம இதை ஆட் பண்ணதுனால இதே டேர்ம்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். 1 கியூப் + 2 கியூப் + எக்ஸட்ரா அப் டு 8 கியூப். இப்போ நமக்கு சீக்வன்ஸ் 2 சீரீஸ் கிடச்சிருக்கு. 1ல இருந்து 21 வரைக்கும் ஒரு சீரீஸ், 1ல இருந்து 8 வரைக்கும் ஒரு சீரீஸ். அப்போ ஃபர்ஸ்ட் சீரீஸுக்கு n 21 ஆகும், செகண்ட் சீரீஸுக்கு n 8 ஆகும் இருக்கு. இப்போ கியூப் அப்படின்றதுனால ஃபார்முலா n1 + 1 the whole squared, n1 + 1 divided by 2 the whole square minus n2 + 1 the whole square by 2 the whole square. ஓகே, இது ஏன் n1 n2 n தான் ஃபார்முலா. எதுக்கு நான் n1 n2 போட்டிருக்கேன்னா இங்கே நமக்கு செப்பரேட் பண்ணி காமிச்சிருக்கோம் இல்லையா, அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணுன்றதுக்காக. நீங்கள் இதை போடணும்னு கட்டாயம் கிடையாது. டேரெக்டாக என்ன பண்ணலாம், ஃபார்முலா Sn = n+1/2 the whole square ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு 21 என்னுக்கு பதிலாக 21ம், செகண்ட் ஒன்ல என்னுக்கு பதிலாக 8ம் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். 21 22 divided by 2 minus 8 into 9 divided by 2 the whole square. ஸோ இதை கேன்சல் பண்ணியாச்சு. 22 then 18 கேன்சல் பண்ணது போக 21 into 11 equal to 231 the whole square minus 4 9s are 36 the whole square. ஓகே, இப்போ என்ன பண்ணோம்னா இது a² - b² ஃபார்மேட்டில் இருக்குது. இது ரெண்டு மெத்தடில் செய்யலாம். 231 into 231 என்னன்னு மல்டிப்ளை பண்ணி 36 into 36 மல்டிப்ளை பண்ணி ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா a² - b² ஃபார்மேட்டுக்கு a + b into a - b இந்த ஃபார்முலா படி அப்ளை பண்ண போகிறேன். இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன், தென் அதுக்கப்புறம் சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன். ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும், 267
இன்ட்டு சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 195 இதுக்கப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுத போகிறேன். 52,065. ஸோ இதான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். இதே போல் இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது. இதை வச்சு எக்ஸசைஸ் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளை வச்சு என்ன சம் நம்ம சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். 5. ஃபர்ஸ்ட் ஒன்ல 6th சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். தென் இந்த சால்வ் பண்ணலாம். how many terms are the series? ஓகேவா? ஓகே, அந்த ஒரு சம் மட்டுமே போதும், நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் ரிமைனிங் உள்ளது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம்.